அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். இந்த உடம்பில் நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு யாராவதுக்கு இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கை காலெல்லாம் அப்படியே வந்துங்க நம்மளுக்கு கெண்டை பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அப்படியே கை காலெல்லாம் அப்படியே ஃபிக்ஸ் வர மாதிரி ஆயிடுது. நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு இருக்குது. உடம்பு ஊராமே பாடி பெயின் ஆகி நம்ம நரம்பெல்லாம் அங்கங்கே இழுத்து பிடிச்சிக்குது. அதுலேருந்து என்னால் விடுபட முடியல, கை காலெல்லாம் அப்படியே பிடிச்ச மாதிரியே நின்றுக்குது. இப்படின்னு வயசான பெரியவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன், வயசு உள்ளவங்களுக்கும் கூட இருக்கும். இருந்தாலும் வயசானவங்களுக்கு நரம்போட சக்தி கம்மியாயிட்டா இந்த நரம்பு தளர்ச்சி கோளாறு கண்டிப்பாக சில பேர்த்துக்கு வரும். அப்படி இருக்கிறத அதை ஒரு சித்தர்கள் யோசித்து ஒரு கோயில் கட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுது இல்லையா? பாருங்களேன், எங்கெங்கே எல்லாம் கோவில்கள் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம புதுயுகம் சேனலில் ஒரு பெரிய ஒரு அதிசயமும் புகழும் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கோவில்கள் வந்து ரகசியமாக முன்னோர்கள் கட்டி வச்சாங்களோ அந்த ரகசியமெல்லாம் இந்த புதுயுக சேனல் மூலிமா வெளிப்படுத்துகிறோம். அது முதல்ல நம்ம புதுயுக சேனலுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டால், இது கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துதல்லவா, அது மூலிமா மக்கள் போய் பலனடைகிறாங்க இல்லையா, அதுதான் பெரிய பாக்கியம். அப்போ இதுக்கு ஒரு வழியை சொல்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமில்ல. அப்போது இதில் பாருங்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுனா, நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுலேயே 4-5 விதமான நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு இருக்குது. நரம்பு தளர்ச்சி வந்துட்டால் கண் நிற்காது, இமைகள் மூடிக்கிட்டே இருக்கும், மறுபடி இப்படி பண்ணிகிட்டே இருக்கும். அது இல்லாமல் கால் எட்டி வச்சோம்னா எட்டி வைக்க முடியாமல் ஒருத்தருடைய பேலன்ஸ் பண்ணால் தான் அந்த நடைகள் செட் ஆகும். அப்போ ஒருத்தருடைய பேலன்ஸ் இல்லாமல் நம்ம நடக்கணும்னா இந்த நரம்பு நல்ல விகுத்தமாகணும். ஒரு 2. 3வது, இந்த கழுத்திலிருந்து ஒரு நரம்பு இப்படி திரும்பணும். இது திரும்பலுக்கு ஒரு நரம்பு ஒரு ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு இப்படி திருப்பி கொடுக்குது. மனசு தான் சொல்லுது இப்படி திரும்ப சொல்லி, ஆனால் நரம்பு தான் திருப்பி கொடுக்குது. 2வது, இடுப்பு இப்படி வளைஞ்சு இப்படி நிமிருது. அப்போ மிகப்பெரிய நரம்பு ஒன்று நிமிர்ந்து ஒன்று குமியுது. இது இல்லாமல் காலு கை எல்லாத்துக்குமே நம்ம நரம்போட ஸ்ட்ரென்த்தில் தான் இவ்வளவு ஒரு பவரும் நம்மளுக்கு இருக்குது. இத்தனையும் நரம்பு கோளாறு வந்துட்டால் இந்த உடம்பு இந்த இயக்கம் எப்படி இயங்கும்? இப்போ இதுக்கு ஒரு கோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வேணுமல்லவா? பாருங்கள், நரம்பு தளர்ச்சியும் நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறும். நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், செக் பண்ணுறோம், மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுறீங்க. திரும்பவும் அதுக்கு மேலேயும் எனக்கு பெருநரம்பு சிறு நரம்பு எல்லா நரம்புகளும் எனக்கு கைகாலெலாம் ஓஞ்சு போயிடுதுங்க, இப்படி நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? இதுக்கு ஒரு கோவிலை கண்டுபிடிச்சிருக்காங்க முன்னோர்கள். அந்த கோயிலை சொல்கிறேன், நீங்கள் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ஆதி கபாலீஸ்வரர், சென்னையில் பூந்தமல்லி பக்கத்தில் அந்த கோவில் இருக்குது. சென்னையில் பூந்தமல்லி பக்கத்தில் ஆதி கபாலீஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகப்படி அது ஒரு ராகு கேது ஸ்தலமாகவும் வரும். எண்ணெய் வாங்கி கொடுத்தோம்னா சாமிக்கு எண்ணெய் சாத்தி அந்த எண்ணெயை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எங்கெங்கே எல்லாம் நம்மளுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாத்தையும் தடவிட்டால் அந்த கடவுளுடைய அருள் சக்தியால் அந்த நோய் குணமாகுது. எப்படின்னு பாருங்கள். இதுக்கு எந்த ஒரு வைத்தியம் இல்லை, கடவுளே வைத்தியம் பார்க்குறாரு. எப்படி? சாமியே வைத்தியம் பார்க்குதுங்க என்ன? அப்போ இதில் பெரிய ஆச்சரியம் இருக்கா இல்லையா? இது நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுக்கு உண்டான பிரச்சனை. சாதாரணமாக போய் கும்பிட்றதுனா எல்லோரும் போகலாம். அது ராகு கேதுவுடைய அம்ச கோயில் தான். அதுக்கு தான் கீழே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், நம்மளுக்கு நம்ம இடத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்னைன்னு கூகுள் அடிக்கணும். அதுக்கப்புறம் சென்னையில் பூந்தமல்லின்னு அடிக்கணும். அதுக்கப்புறம் ஆதி கபாலீஸ்வரர்னு அடிக்கணும். எல்லாம் அடித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கோவில் டம்முன்னு நிற்கும். அந்த கோவிலுடைய லொக்கேஷனை எடுத்து ஒரு முறை வாழ்க்கையில் அந்த கோயிலுக்கு சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் எண்ணெய் வாங்கி கொடுத்து சாமி மேலே ஒரு அபிஷேகத்தை பண்ணி அந்த எண்ணெயை வாங்கி நீங்கள் தேய்ச்சிட்டு மிச்சத்தை கொண்டு வீட்டில் உட்காந்து எப்பெல்லாம் வழி வருதோ அப்போல்லாம் தேய்ச்சிட்டே இருங்க, நல்லா போயிடும். ஒரு 2 முறை 3 முறை போயிட்டு வாங்க. அந்த கோவிலுக்கு போக போக நம்மளுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுடைய நோய் நம்மளுக்கு தீரும். எப்படி? கேட்குறக்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள்.
இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்பத்திரி இல்லாத காலத்துலேயும் கூட எல்லா மக்களுக்கு கடவுள் தானே வைத்தியம் பார்த்துருக்காரு. ஏன்னா இன்றைக்கி ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பின்னோக்கி போனீங்கன்னா ஆஸ்பத்திரிகள் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். பெரிய படிப்பு படித்தவங்க யாராவது ஒருத்தர் சின்னதாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு டாக்டர் இருப்பாங்க. அது ஊசி மருந்து மாத்திரை கொடுப்பாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. இன்னொரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா வைத்தியர் இருந்திருப்பாங்க. அந்த வைத்தியருமே கோயிலை சுற்றி இருக்கிற மூலிகையை எடுத்து தான் சாமி முன்னாடி அரைச்சி கொடுப்பாரு, நோய் குணமாயிரு. அப்பவும் கோயில் தான் உள்ள வருது. அப்போ கடவுளே வைத்தியம் பார்த்துக்கிறாரு இல்லையா? காலங்கள் போக 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 விஞ்ஞானங்கள் வளர வளரத்தான் இன்றைக்கி இவ்வளவு கருவிகளை வச்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோயை கண்டுபிடிச்சி தீர்வு கொடுக்குறோம். ஒரு 70 வருஷத்துக்கு பின்னோக்கி போய் பார்த்தோம்னா கடவுள் தான் நம்மளுக்கு வைத்தியம் பார்த்துருக்காரு. எல்லா நோய்களுக்கும் நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் கடவுள் தான் வைத்தியம் பார்த்துருக்காரு. என்ன ஒரு ஆச்சரியம்! சாமி தான் நம்மளுக்கு வைத்தியம் பார்த்துக்கிறாருன்னா சாமி தானே டாக்டரு, டாக்டர் தான் சாமி. இப்படி ஒரு கோவில்கள் எல்லாம் நம்ம எடுத்து படித்து உணர்ந்து நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. என்ன காரணம்னா, ஒரு செங்கல் எடுத்து ஒரு கோயில் கட்டுறக்காக ஒரு 10 கிலோ செங்கல், ஒரு செங்கல் எடுத்து 5 கிலோ. இந்த 5 கிலோ செங்கலை எடுத்து ஒரு பிடின்னு நம்ம ஒரு வீட்டு மேலே வைக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்மளுடைய இந்த நோய் தீரக்காகவே இத்தச்சோட கோயில் கட்டுறதுக்கு எத்தனை கல்கள் அடுக்கியிருப்பாங்க, எத்தனை மக்கள் அந்த கோயில் கட்டுறக்கு உதவி செய்திருப்பாங்க, எத்தனை பீமர்கள் உள்ளே வந்திருப்பாங்க, எத்தனை விஸ்வரூபங்கள் உள்ளே வந்திருப்பாங்க, இந்த கோயிலுக்கு கட்டுறக்கு எத்தனை எதிரிகள் இருந்திருப்பாங்க, இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறக்கு எத்தனை பிரச்சனைகள் பண்ணியிருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் இந்த நோய்களுக்கெல்லாம் எப்படியாவது இந்த கடவுள் வைத்தியத்தை பார்க்க ஒரு கருவறையில் இந்த சாமியை உட்கார வச்சே ஆகணும்னு சொல்லி எத்தனை பேர் சாப்பிடாமல் விரதம் இருந்திருப்பாங்க. அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய பாரம்பரிய குடும்பம் எங்கே இருந்திருக்கும்? எல்லாமே நினச்சி பாருங்கள், எவ்வளோ கஷ்டம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை மூச்சுப்பார், அப்போ தான் உனக்கு அந்த வலி வேதனை தெரியுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வீடு கட்டுறது அவ்வளோ கஷ்டங்களா? கல்யாணம் மூச்சு வச்சா கடமை முடிச்சுதான். அதனால் வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை மூச்சுப்பார், அப்போ தான் உனக்கு தெரியுன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், கோயிலை கட்டிப்பார், கும்பாபிஷேகம் பண்ணிப்பார், அப்போ தான் அதை விட வேதனை தெரியும். அப்படின்னா பாருங்கள், கல்யாணம் பண்ணுறதும் வீடு கட்டுறதும் ஒரு மனிதர் வாழ்கிறதுக்கு, பல மனிதர்களும் பல பெரிய பெரிய ஆன்மாக்களெல்லாம் வாழ்கிறதுக்கு கோயிலை கட்டிப்பார், கும்பாபிஷேகத்தை பண்ணிப்பாருனாங்க. அப்போ உலக மக்கள் நலனுக்காகத்தானே கோயில் கட்டியிருக்காங்க. அப்போ அந்த கோவிலுக்குள்ளே போய் நம்ம அந்த கடவுளை அணுகி வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஆற்றலும், அதனுடைய இறை ஆற்றலும், அதனுடைய இறை சக்திகளும், அதை சுற்றி இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வ பவர்களும் எல்லாத்தையும் இந்த காற்றை உடச்சித்தானே உள்ளுக்குள்ளே போகிறீங்க. எல்லா சக்தியும் நம்மளுடைய உடம்புக்குள்ளே அந்த ஆறாவத்தானே செயல்படுது. இதுக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே தானே காம்பவுண்ட் சேவரை போட்டு தெய்வத்தை கருவறைக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போ முன்னோர்கள் எவ்வளோ பெரிய ஒரு அறிவுபூர்வமானவங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். பெரிய ஞானிகளத்தானே வாழ்ந்திருக்காங்க முன்னோர்கள் எல்லாம். அவங்கள கையெடுத்து கும்பிட்டாலே நம்மளுக்கு எல்லா கஷ்டம் தீரும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையினால் தத்தளிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கடன் பிரச்சனைக்கு கூட ஒரு பரிகாரம், ஆதிகால பரிகார புக்கில் ஒன்று எழுதியிருக்கேன். முன்னோர்கள் எல்லாம் நம்ம வாழ்ந்தவங்களை எல்லாரையுமே போட்டாவை எடுத்து ஒரு படமாக செட் பண்ணி அத்தனை பேர்த்தையுமே நீங்கள் காலை எந்திரிச்ச கையில் கும்பிட்டாலே அவங்க ஆசீர்வாதம் கிடைச்சாலே நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும், கடன் மட்டும் இல்லை. அதனால தான் அந்த காலத்தில் எல்லாம் சித்தர்களுடைய சபை கூடுவாங்க. 18 சித்தர்களும் சபை கூடின இடம் இருக்குது, 33 தேவர்களும் சபை கூடின இடம் இருக்குது. ஆதி காலத்தில் தெய்வங்கள் எல்லாம் ஒன்று கூடி உட்காந்து இந்த மக்களுக்கு என்ன செய்யலான்னு, இந்த உலக மக்களுக்கு, இந்த புண்ணிய பூமிக்கு என்ன செய்யலான்னு எல்லாமே அந்த காலத்தில் கூட்டு பிரார்த்தனை தான் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டு பிரார்த்தனையில் ஒரு பவர் இருக்கும். இந்த இயற்கையெல்லாம் பல வாக்கில் இருக்கிறத ஒருநிலைப்படுத்தி ஒரு சில இடத்துல சக்தி உருவாக்கி வச்சுட்டு போய்க்கிறாங்க. அதுதான் கோவில். இப்போ நீங்கள் ஒரு கோயில் கட்டுறீங்கன்னா அதில் ஒரு 50 பேர் 100 பேர் உட்காந்து ஒரு ஆலோசனை பண்ணித்தானே கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த 50 ஆன்மாக்களும் 108 ஆன்மாக்களும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பவர். அது தாங்க கோயிலுக்கு முன்னோர்கள் வந்துட்டு போன கோயிலுக்கெல்லாம். அதனால தான் சொல்கிறாங்க, அப்பர், சுந்தர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசு இவங்கெல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொன்னீங்க இல்லையா? அவங்கெல்லாம் பாதம் பட்ட இடத்துல எல்லாம் நம்ம பாதம் போய் படும்போது நம்ம கர்மா குறையுதுங்கிறதுக்காகத்தான் கோயிலுக்குள்ளே போய் அங்க பிரதிஷ்டனை உருவாக்குனாங்க. எல்லாம் உடம்பு சுற்றி வரும்போது எங்கேயாவது அவருடைய பாதம் நம்ம உடம்புக்கு பட்டிருக்கும். அந்த புண்ணிய தலையை நம்ம 120 வருஷம் வாழ்ந்துருமா எப்படி? அப்போ கண்டிப்பாக இந்த நரம்பு கோளாறு பிரச்சனைக்கு பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய சென்னையில் நீங்கள் கண்டிப்பாக ஆதி கபாலீஸ்வரர் போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க, நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த புத்தகத்தில் எல்லா விஷயங்களும் நான் எழுதியிருக்கேன். ஆதிகால பரிகார புத்தகம் 1736 பரிகாரங்கள் கொண்ட பெரிய புத்தகம். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது, வீட்டுக்கே டோர் டெலிவரி 2 நாளில் கிடச்சிரும். இந்த கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்துருவாங்க.
இது படித்தாச்சுன்னு சொன்னாலே இதில் இருக்கிற ரகசியம் பூரா உங்கள் மைண்டுக்கு வந்துடும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இந்த மாதிரி ஆலய தரிசனங்கள் நிறைய கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு புண்ணியத்தை வாங்கி கொடுக்குறோம். எல்லாமே பாருங்கள், இப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம இப்போ காசிக்கு நாங்கள் கிளம்புறோம். இதெல்லாமே இந்த கீழே வந்து ஆள் சேர்க்கை ஆகுது. யார் வேணாலும் நீங்கள் புக் பண்ணி வைக்கலாம். காசி, அயோத்தி, கயா, புத்தகயா, திரிவேணி சங்கமம் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் மக்களுக்கு வந்து முன்னோர்கள் செஞ்ச பாவங்களை எல்லாம் நீக்கி இந்த பிறவிலேயே நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டும், தெய்வமைங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே இந்த ஆதிகால பரிகாரம் தான் என்று சொல்லி நம்மளுடைய கீழே வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் போய் சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் கொடுத்தீங்கன்னா ஒரு 1000கணக்கான பதிவுகள் வரும். இதெல்லாம் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.